திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும்பலியாம். உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும்பலியாம். கொடைகள் பெறுவது தகும் வழியாம், கொடைகள் பெறுவது தகும் வழியாம். குறையினை போக்கும் கோவழியாம். நன்மைகள் செய்து இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி. நன்மைகள் நாமே அடைவோம் வாரி, நன்மைகள் செய்து இறைவனுக்கு. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கல்வாரி பள்ளியில் இணைந்து இறைவன் ஆசிரியை பெறவும், இறைவன் நமக்குடைய குடும்பங்களுக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இப்பள்ளியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். இறைவன் நம்மை தொடர்ந்து பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த நன்மையினால் நாம் தொடர்ந்து வளரக்கூடியவராக இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு இந்த பள்ளியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். இறைவனுக்கு எதிராக செய்த குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இயலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாமலை இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் அணைத்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்ல செய்தார். குறிப்பேடு 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைவார்த்தைகள் 17 முதல் 25 முடிய. யோயாதா இறந்த பின் அரசர் தம்மை பணிந்து நின்ற தலைவர்களின் சொற்களுக்கு இணங்கினார். அதனால் அவர்கள் தங்கள் முன்னோர்களின் கடவுளான ஆண்டவரின் இல்லத்தை புறக்கணித்து அசேரா கம்பங்களையும் சிலைகளையும் வழிபட்டனர். அவர்கள் செய்த இப்பாவத்தின் பொருட்டு யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் இறைவன் கடுங்கோபம் கொண்டார்.
அவர்கள் தம்மிடம் மீண்டும் வருவதற்கு ஆண்டவர் அவர்களிடம் இறைவாக்கினர்களை அனுப்பினார். அவர்களும் மக்களை கண்டித்தனர். ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்போது கடவுளின் ஆவி குரு யோயாதாவின் மகன் செக்கரியாவின் மேல் இறங்கியது. அவர் மக்கள் முன் நின்று அவர்களை நோக்கி, இதோ கடவுள் கூறுகிறார், ஆண்டவரின் கட்டளைகளை மீறுவதேன்? அதனால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்களே. ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்ததால் அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார் என்று கூறினார். அவர்கள் அவருக்கு எதிராக சதி செய்து அரசரின் ஆணைக்கேற்ப ஆண்டவரின் இல்லத்து மண்டபத்தில் அவரை கல்லால் எறிந்து கொன்றனர். அவர் தந்தை யோயாதா கட்டிய பேரன்பை மறந்து அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்ல செய்தார். அவர் இறக்கும்போது ஆண்டவர் இதை கண்டு பழி வாங்குவாராக என்றார். அடுத்த ஆண்டு சிரியா படையினர் அவருக்கு எதிராக வந்து யூதாவிலும் எருசலேமிலும் புகுந்து மக்களின் எல்லா தலைவர்களையும் கொன்று அழித்தனர். கொள்ளை பொருட்கள் அனைத்தையும் தமஸ்கு மன்னனிடம் அனுப்பி வைத்தனர். சிரியர் மிக சிறு படையுடன் தான் வந்தனர். இருப்பினும் தங்கள் முன்னோரின் கடவுளான ஆண்டவரை இஸ்ரேலர் புறக்கணித்ததால் ஆண்டவர் அவர்களது பெரும் படையை சிரியரின் கையில் ஒப்புவித்தார். அவர்கள் யோவாசை தண்டித்தனர். கடும் காயமுற்ற நிலையில் யோவாசை சிரியர் விட்டு சென்றனர். அவருடைய அலுவலர்களோ அவருக்கு எதிராக சதி செய்து குரு யோயாதாவின் மகனின் இரத்த பழியின் பொருட்டு அவரது படுக்கையிலேயே அவரை கொன்றனர். தாவீதின் நகரத்தில் அவர் சடலத்தை அடக்கம் செய்தனர். ஆனால் அரசர்களின் கல்லறைகளில் அவரை அடக்கம் செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 89. நாம் பாட வேண்டிய பதிலுரை, எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியதாவது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்க செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபை என்றென்றும் நிலை நிறுத்துவே. அவனது அரியணையை வான்வெளி உள்ளவரை நிலைக்க செய்வே. எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வே. எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வே. அல்லேலூயா அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அன்பு கொள்ளுவர், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பர். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலுக்கு உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றிற்கு உணவளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை, நூற்பதுமில்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையின் எல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டுப்புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றை எல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளைக்கு அன்றன்று தொல்லையே போதும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு குறியீட்டு முரண்பாட்டை இன்றைய வாசகங்கள் நமக்கு முன்வைக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே யோவாஸ் அரசன் நன்முறையில் தனது பயணத்தை கடவுளோடு தொடங்கக்கூடியவனாக இருந்தாலும் மனிதர்களின் செல்வாக்கையும் உலகியல் பாதுகாப்பையும் சார்ந்திருப்பதினால் அவனது முடிவு மோசமாக அமையக்கூடியதாக இருக்கிறது. இன்று நற்செய்தியிலே இயேசு ஒரு மிகப்பெரிய சவாலை வைக்கக்கூடியவராக இருக்கிறார். நாளை குறித்து கவலைப்படாமல் கடவுளின் பராமரிப்பில் முழுமையான நம்பிக்கை வைக்குமாறு இயேசு நமக்கு அழைப்பு தரக்கூடியவராக இருக்கிறார். நாளைய பற்றிய பிரச்சனையை யோசித்து தான் நம்முடைய வாழ்வு இன்று பல நேரங்களிலே நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது. இன்று நற்செய்தி பகுதி, இன்றைய வாசகங்கள் ஒரு குறியீட்டு முரண்பாட்டை நமக்கு முன்வைக்கிறது. காரணம், யோவாசுடைய துயரமான முடிவும், கடவுளோடு இருந்த அந்த யோவாசு ஒரு கட்டத்தில் கடவுளை விட்டு பிரிந்து சென்று கடவுளுடைய துயரமான முடிவை பெறக்கூடியவனாக இருக்கக்கூடிய அந்த அரசனுடைய நிலையையும் இயேசுவினுடைய போதனையையும் இணைந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியை நமக்கு கேட்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஆழமான சிந்தனையையும் நம்மிடத்திலே இன்று விட்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. வாழ்க்கை நிச்சயமற்றதாக மாறும்போது நாம் யாரை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம்? கடவுளையா அல்லது உலகத்தையா? ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். இன்று வாழ்க்கை நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலையில் நாம் பல நேரங்களிலே தள்ளப்படுகின்ற போது யாரை நம்பி நாம் நம்முடைய வாழ்வை நகற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம்? கடவுளையா அல்லது உலகத்தையா என்று கேட்கிற போது இன்று பல நேரங்களிலே உலகம் என்கின்ற பதில்தான் நம்முடைய உண்மையாக வரக்கூடியதாக இருக்கும். அதனால தான் தொடக்கத்தில் சொன்னேன், ஒரு குறியீட்டு முரண்பாடு இன்றைய வாசகங்கள் நமக்கு குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. விவிலியத்தில் மிகவும் நம்பிக்கைக்குரிய தொடக்கங்களில் ஒன்றுதான் யோவாசுடைய அரசு.
இந்த அரசன் யோவாசு மிகப்பெரிய கடவுள் பக்தராக சிறுவனாக இருந்தபோது உண்மையான குருவாக இருந்தக்கூடிய ஜெகோவா என்று சொல்லப்படக்கூடிய தேவாலயத்திலே ஜெகோவாவால் வழிநடத்தப்பட்டு அவர் பாதுகாக்கப்படக்கூடியவராக இருந்தார். இந்த குறியீட்டு வாசகத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கின்ற போது, குறிப்பேடு 2ஆம் நூலில் இருக்கிற வாசகத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்திருந்தால், இந்த யோகதாவினுடைய இறப்புக்கு பிறகு எப்படி இந்த அரசன் மாறக்கூடியவனாக இருக்கிறான் என்பது உங்களுக்கு நன்றாக புரியக்கூடியதாக இருக்கும். யோவாசு கடவுளால் பாதுகாக்கப்படக்கூடியவராக இருந்தால், ஏன்னா காரணம் அவர் ஜெகோவா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தேவாலயத்திலே அந்த இறை அரசு குருவால் வழிநடத்தப்படக்கூடியவராக இருந்தார். அந்த தேவாலயத்தை இந்த யோவாசு புதுப்பிக்கக்கூடியவராகவும் இருந்தார். மக்களை கடவுள் பக்கம் இழுத்துச் செல்வதற்கு வழிகாட்டுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்தவர் தான் இந்த யோவாஸ் அரசன். ஆனால் எல்லாம் நிறைவாக மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையிலே ஒரு நாள் ஜெகோவா இந்த குரு இறக்கக்கூடியவராக இருக்கிறார். இறந்த பிறகு இந்த யோவாஸ் அரசனை ஊழல் நிறைந்த ஆலோசகர்களால் வழிநடத்தப்படக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஊழல் நிறைந்த ஆலோசகர்கள் வழிநடத்துவதன் வழியாக கடவுளை கைவிட்டு வேற்று தெய்வங்களை ஆராதிக்கக்கூடிய ஒரு அரசராக மாறக்கூடியவராக இருக்கிறார் இந்த யோவாஸ். ஜெகோவாவினுடைய மகனையே கொல்லக்கூடிய அளவிற்கு, அதாவது இறைவாக்கினருடைய சக்கரியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மகனையே கொல்லக்கூடிய அளவிற்கு அவர் துணிந்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். யோவாசு இந்த சக்கரியாவை சாவிற்கு அழைத்து சென்ற போது இறுதி வார்த்தைகளாக இந்த சக்கரியா சொல்கிறார், கடவுள் பார்த்து பழி வாங்குவார், கடவுள் பார்த்து கொள்வார், கடவுள் பார்த்து உன்னை பழிவாங்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு காலகட்டத்திலே இறைவனின் உறைவிடத்தை புதுப்பித்து மக்களை கடவுள் பக்கம் இழுத்துச் சென்ற இந்த யோவாசு இறைவனின் இறைவாக்கினரையே அழிக்கக்கூடிய அளவிற்கு மாறக்கூடியவனாக இருக்கிறான். என்ன நடக்கின்றது? யோவாஸ் தேவனை நம்புவதை நிறுத்திவிட்டு, கடவுளை நம்புவதை நிறுத்திவிட்டு மனிதர்களின் அங்கீகாரத்தை நம்ப தொடங்கக்கூடியவனாக மாறுகிறான். இதுதான் இந்த குறுக்கீட்டினுடைய 2ஆம் புத்தகத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். தேவனை நம்புவதை, கடவுளை நம்புவதை விட்டுவிட்டு அவன் கடவுளுடைய, அதாவது மனிதர்களுடைய அங்கீகாரத்தை நம்ப தொடங்கக்கூடிய ஒரு அரசனாக மாறக்கூடியவனாக இருக்கிறார். நம்மிலும் பல பேர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நம்மை நாமே தள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுளுக்குரிய வாழ்வை உற்சாகத்தோடு தொடங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த புகழ், செல்வம் அல்லது சுகபோக வாழ்வை தேடுவதில் மெதுவாக கடவுளை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரி ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை அடையக்கூடியவராக இருக்கிறார். நஷ்டத்தை அடைந்த பிறகு அவர் முன்னேறுவதற்காக தினமும் ஆலயத்திற்கு செல்கிறார், தினமும் ஆண்டவரை வழிபடுகிறார். ஒரு காலகட்டத்தில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய வைர வியாபாரியாக மாறக்கூடியவராக இருக்கிறார். இப்போது ஆலயத்திற்கு செல்வதை நிறுத்திவிட்டார், கோயிலுக்கு சென்று வழிபடுவதை நிறுத்திவிட்டார், கடவுளை நம்புவதை அவர் அதிகமாக தன்னுடைய செயல்பாடுகளில் காட்டுவதை குறைத்து கொண்டார். காரணம், இந்த செல்வமும் இந்த சுகபோக வாழ்வும் அவரை தூண்டிய போது இந்த கடவுளுடைய நம்பிக்கையால் அது அனைத்தும் ஒரு கேள்விக்குறியாக மாறக்கூடியதாக இருந்தது. அப்போது அங்கிருந்த ஒரு தந்தையானவர், ஒரு அருள் தந்தை, இந்த வைர வியாபாரியை அழைத்து, எப்படி உங்களால் கடவுளை இப்படி உதறி தள்ளிவிட்டு செல்ல முடிகிறது என்று சொல்லி கேட்கிறார். அப்போது இந்த வைர வியாபாரிக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் என்ன செய்யாமல் இருக்கிறேன்? கடவுளுக்கு எல்லாம் செய்து கொண்டு தானே இருக்கிறேன். நீங்கள் கேட்கிற போதெல்லாம் நான் உங்களுக்கு தேவையானதை எல்லாம் கொடுத்து கொண்டு தானே இருக்கிறேன். நான் என்னிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களிலே உங்களுக்கு என்று சொல்லி பலவிதமான காரியங்களை நான் கோயிலுக்கு செய்து கொண்டு தானே இருக்கிறேன் என்று சொல்லி அந்த அருள் தந்தை இடத்திலே இந்த வைர வியாபாரி ஒரு வாதாடக்கூடியவராக இருக்கிறார். அப்போது இந்த அருள் தந்தை அமைதியாக சொல்கிறார், நீங்கள் கோவிலுக்கு உதவி செய்யவில்லை அல்லது கோவிலுக்கான காரியங்களை செய்யவில்லை என்று நான் சொல்லவில்லை. மாறாக நீங்கள் எல்லா காரியங்களையும் கடவுளுக்கு பணத்தை கொண்டு செய்வதாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் கடவுளை மறந்து விட்டீர்கள். நீங்கள் பணத்தை அல்லது உங்களுடைய சுகபோக வாழ்வை, செல்வத்தை குறியாக கொண்டு கடவுளை மறந்து விட்டீர்கள். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிகளுக்கு வருவதில்லை, அல்லது நீங்கள் கடவுளுடைய நற்கருணையை பெறுவதற்கு முன்பாகவே அல்லது பின்பாகவோ நீங்கள் எங்கோ உங்களுடைய மொபைலை அல்லது உங்களுடைய செல்ஃபோனை எடுத்துக்கொண்டு நீங்கள் வெளியே சென்று விடுகிறீர்கள்.
இப்படி கடவுளை மறந்து ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இது நீங்கள் உங்களை சிந்திப்பதற்கான நேரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த அருள் தந்தை அந்த வைர வியாபாரத்தில் சுட்டி காட்டிய ஒரு நிகழ்வை ஒரு அருள் தந்தை என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். அப்போதான் நாங்கள் இருவரும் பேசி கொண்டிருந்தோம். சிறுவர்கள் தொடக்கத்தில் நல்ல குழந்தைகளாக ஆலயத்திற்கு வந்து பல்வேறு விதமான காரியங்களை செய்யக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறார்கள். இளைஞர்களாக மாறுகிற போதும் கூட பல்வேறு நேரங்களிலே அவர்கள் பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வேலை அல்லது குடும்பம் என்கின்ற ஒரு சூழல் வருகிற போது இந்த கடவுளை மறந்து ஆலயத்திற்கு வருவதை கூட தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவருடைய குடும்ப பணிகள் அல்லது வேலைகள் என்று சொல்லி தங்களுடைய நியாயப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமோ என்கின்ற ஒரு விவாதத்தை நாங்கள் இருவரும் எங்களுடைய அருள் தந்தையர்கள் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். பல நேரங்களிலே ஒரு நல்ல தொடக்கம், பல நேரங்களிலே இறுதி வரை உண்மையுடன் இருப்பதற்கு நம்மை தொடர்ந்து அழைத்து செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் தொடக்கம் நன்றாக இருக்கிறது, அந்த தொடக்கம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மாலுமி, ஒரு கப்பல் ஓட்டக்கூடிய நபர், ஒரு அழகான கப்பலுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். அந்த கப்பலை அழகாக வைத்து கொண்டு அமைதியாக அவர் பல்வேறு விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். கடல் அமைதியாக இருக்கிறது. கடல் அமைதியாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு சுகமாக மிகவும் கனமாக இருக்கக்கூடிய அந்த நங்கூரம் என்று சொல்லப்பட்ட கப்பலிலே மிகவும் முக்கியமான ஒரு பகுதி நங்கூரம் என்பது. அந்த நங்கூரம் தேவையில்லை, கடல் அமைதியாக இருக்கிறது, எப்போதெல்லாம் செல்கிறேனோ அப்போதெல்லாம் கடல் அமைதியாக இருக்கிறது. இந்த நங்கூரத்தை கனமான ஒரு பகுதியையே நான் தினமும் என்னுடைய கப்பலிலே எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த நங்கூரத்தை கழட்டி வைத்து விடுகிறார். கப்பல் இலகுவாக மெதுவாக வேகமாக செல்லக்கூடியதாக இருக்கிறது. அவருக்கும் பெட்ரோல் டீசல்லாம் கம்மியாக செலவாகுது. அவர் மகிழ்ச்சியாக தன்னுடைய வாழ்வை கழித்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை ஒரு மிகப்பெரிய புயல் ஏற்படுகிறது. அந்த புயலிலே அந்த கப்பல் தாங்க முடியவில்லை. எனவே அது பாறையை நோக்கி சென்று இடித்து அந்த பயங்கர விபத்தில் அந்த கப்பல் முழுமையாக அழிந்து விடக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சுமையாக கருதிய அந்த நங்கூரம் உண்மையில் தனது பாதுகாப்பு என்பதை அந்த மாலுமி, அந்த கப்பல் ஓட்டுபவர், கப்பலுக்கு சொந்தக்காரர் மறந்து செயல்படக்கூடியவராக இருக்கிறார். கடவுளின் கட்டளைகள் அந்த நங்கூரம் போன்றவை. கடவுளை பின்பற்றுவது என்பது அந்த நங்கூரம் போன்றவை. நம்முடைய ஆன்மீகம் என்பது நங்கூரம் போன்றவை. வாழ்க்கை அமைதியாக தோன்றுகிற போது மக்கள் பெரும்பாலும் ஜெபம், வழிபாடு, ஒழுக்க நெறிமுறைகளை பல நேரங்களிலே கைவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். எப்போது துன்பம் வருகிறதோ, வேதனை வருகிறதோ, கடவுள் இருக்காரா அல்லது கடவுளிடத்திலே ஓங்கி சென்று நாம் கடவுளிடத்திலே பல்வேறு விதமான தேவைகளை எடுத்துரைக்கக்கூடிய கடவுளாக மட்டுமே பல நேரங்களிலே கடவுளை நாம் காணக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலைகளிலெல்லாம் இந்த யோவாஸ் அரசரும் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆன்மீக நங்கூரத்தை எப்போது அவர் அகற்றக்கூடியவராக இருக்கிறாரோ அப்போது அவர் அழிவை தேடக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் நம்முடைய வாழ்வும். பல நேரங்களிலே ஆன்மீக நங்கூரத்தை நாம் எப்போது அகற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம், கடவுள் நம்பிக்கையை நாம் எப்போது அகற்றக்கூடியவர்களாக இருக்கிறோமோ அப்போது நம்முடைய வாழ்வு செழிப்பாக தோன்றினாலும் நாம் அழிவை நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை தான் இன்று நற்செய்தி வாசகம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. இயேசு மேலும் சொல்கிறார், நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணி செய்ய முடியாது. இரண்டு தலைவர்கள், கடவுளா செல்வமா, இரண்டுக்கும் பணி செய்ய முடியாது. சேர்ந்து இயேசு செல்வத்தை ஒருபோதும் குறை சொல்லவில்லை, செல்வம் பணம் என்பதை ஒருபோதும் குறை சொல்லவில்லை. மாறாக செல்வத்தையே நம் எஜமானராக மாற்றிக்கொள்வதை தான் அவர் எச்சரிக்கக்கூடியவராக இருக்கிறார். பல நேரங்களிலே கடவுளா செல்வமா என்று வருகிற போது இரண்டையும் சேர்த்து பல நேரங்களிலே நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த செல்வத்தை தான் நாம் கடவுளாக பல நேரங்களிலே பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இயேசு அதை தான் நம்மை சாடக்கூடியவராக இருக்கிறார். இங்கு உண்மையான காரியம் நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கையோடு நாம் செயல்படக்கூடியவராக இருக்க வேண்டும். கடவுளை விட இன்று பல நேரங்களில் நான் தினமும் பார்க்கக்கூடிய, நம்ம எல்லாம் தினமும் பார்க்கக்கூடிய ஒரு காரியம், நான் என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, என்னுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இந்த வங்கி கணக்கு எனக்கு முடிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. கடவுளின் பராமரிப்பை விட என்னுடைய சொத்து மதிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என்னுடைய சொத்து திட்டங்களை, நான் சொத்துக்களை சேர்த்து வைப்பதற்கு என்னுடைய நகை எப்படி இருக்குது, இடம் எப்படி இருக்குது, நான் இடத்தெல்லாம் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன், நகை எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன்,
கடவுளின் பராமரிப்பை நாம் நம்புவது பல நேரங்களிலே கேள்விக்குறியாக மாறக்கூடியதாக இருக்கிறது. தெய்வீக அருளை விட பல நேரங்களிலே மனித ஆற்றலை நாம் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். யோவாஸ் அரசரும் கடவுளை நம்புவதை தாண்டி தெய்வீக அருளை ஆற்றலை நம்புவதை தாண்டி இந்த மனித ஆற்றலை நம்பக்கூடியவராக இருந்ததனால்தான் அவர் அழிவை தேடி செல்லக்கூடியவராக இருந்தார். இயேசு புறாக்களை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, ஆனால் கடவுள் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் தரக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் காட்டு விலங்குகளுக்கும் இவற்றையெல்லாம் செய்கிற போது தன் பிள்ளைகளை பராமரிக்காமல் விட்டுவிடுவாரா என்பதை தான் அழகான ஒரு கேள்வியாக நச்சு நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. யதார்த்தமாக சிந்திக்கின்ற போது இன்று பணம் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது ஃபாதர் அப்படின்னு சொல்கிறது தான் நம்முடைய யதார்த்தமான ஒரு உண்மை. ஆனால் இந்த பணத்தையும் தாண்டி இந்த பணத்தை சம்பாதிப்பதற்கான வழிகள் என்பது கடவுளை நோக்கிய கடவுளோடு பயணிக்கக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கிறதா என்கின்ற ஒரு சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு, இன்றைய சிந்தனைகள் நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு உண்டு. எலியா ஒரு விதவை பெண்ணிட்ட போகிறாரு. சாரிபாத்தை சேர்ந்த ஒரு விதவை பெண்ணிட்ட போகிறாரு. ஒரு மிகப்பெரிய கொடிய பஞ்சம். கடைசி வேலைக்கான மாவும் எண்ணெயும் தான் அவருடைய கையில் இருக்குது அந்த விதவை பெண்ணிட்ட. எலியா போய் கேட்குறாரு, இந்த மாவை எண்ணெயை கொண்டு எனக்கு ஒரு சப்பாத்தி, எனக்கு உணவு செய்து கொண்டு வா என்று சொல்கிறார். அந்த பெண்மணி, இதுதான் என்னோட கடைசி உணவு, இதை விட்டால் எனக்கு ஒன்றும் இல்லை, அதுக்காக தான் நான் விறகு பொறுக்க வந்திருக்கேன் என்று சொல்லி கொண்டிருந்த போதும் கூட மனிதருடைய கண்ணோட்டத்தில் பார்க்கிற போது இது ஒரு நியாயமற்ற தன்மையாக தோன்றும். எலியா ஏன் போய் அந்த பெண்மணிட்ட, எலியா நினச்சிருந்தாருன்னா காக்கா உணவு கொடுத்துச்சு, எல்லாம் கொடுத்தாங்க, எப்படி இருந்தாலும் எலியாவுக்கு உணவு கிடச்சிரும், ஏன் போய் அந்த சாரிபாத்து பெண்ணிட்ட போய் கேட்கணும்? ஆனாலும் அந்த எலியா சொன்ன வார்த்தைகளை நம்பி அந்த பெண்மணி சாரிபாத்து விதவை அந்த எலியாவுக்கு உணவு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கடவுளுடைய தூதருடைய வார்த்தையை நம்பி செயல்பட்டதினால் அதிசயம் நிகழக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வேளை செய்யவில்லை இல்லை என்றால் அந்த பெண்மணி அன்று மட்டும்தான் உணவு உண்டு இருப்பாள். ஆனால் எலியாவுடைய பேச்சை கேட்டதினால், கடவுளுடைய தூதருடைய பேச்சை கேட்டதினால், நம்பியதால் அதற்கப்புறம் இருந்த எல்லா பஞ்சத்திற்கும் தேவையான உணவு அந்த சாரிபாத்தினுடைய விதவைக்கு கிடைத்தது. ஒருவேளை சாரிபாத்து விவிலியம் சொல்லவில்லை, சாரிபாத்து பெண்மணி அந்த விதவை தனக்கு மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்திற்கும் அல்ல, தன்னுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லோருக்கும் அந்த உணவை பரிமாறி இருக்கலாம். தொடர்ந்து எண்ணெயும் மாவும் குறையவே இல்லை என்பதை தான் நற்செய்தி விவிலியம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நம்பிக்கை இருக்கிற இடத்தில் கடவுளுடைய பராமரிப்பு வெளிப்படக்கூடியதாக இருக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கையினுடைய அடித்தளமாக இருக்க வேண்டும் என்பதை நற்செய்தி நமக்கு அழகாக சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. எதை நம்ப வேண்டுமாம்? அனைத்துலருக்கும் மேலாக இறைவனின் ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் என்று சொல்லி இயேசு அழகாக நற்செய்தியை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? கவலைப்படக்கூடாதான், கவலை கொள்ளாதீர்கள். நட்சத்திரத்தை பார்க்க 2-3 இடத்துல இயேசு கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள். எதற்கு நாம் கவலைப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம்? உடல் நலத்தை கொண்டு, பொருளாதாரத்திற்காக, அல்லது குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக, வேலை வாய்ப்புக்காக, தேர்வுக்காக, எதிர்கால நிச்சயமற்ற தன்மைகளுக்காக நம்முடைய கவலைகள் எல்லாம் இப்படிப்பட்ட நிலைகள் தான் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் இயேசு கவலைப்படாதீர்கள். கவலை ஒருபோதும் தீர்வுகளை தருவதற்கு பதிலாக நமக்கு சோர்வையே தரக்கூடியதாக இருக்கிறது. கவலைப்படாமல் இருங்கள் இயேசு சொல்கிறார். வானத்து பறவைகள், காட்டு விலங்குகளுக்கெல்லாம் கடவுள் செய்கிற போது, விண்ணக தந்தை செய்கிற போது, பிள்ளைகளாகிய உங்களுக்கு செய்யாமல் விட்டுவிடுவாரா? எதை குடிப்போம், எதை உண்போம், எதை உடுத்துவோம் என்கின்ற கவலைகளிலே பல நேரங்களில் நாம் சோர்வடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். கவலைப்படாதீர்கள், சோர்வடையாதீர்கள் என்கின்ற ஒரு அழகமான சிந்தனையை இயேசு நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். ஊஞ்சல் பார்த்துருக்கீங்களா? ஊஞ்சலில் போய் உக்காந்தோம்னா எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னே நமக்கு தெரியாது. நம்மளே முடித்தாதான். எங்கே கொண்டு போய் சேர்க்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஒரு இடத்துல நம்ம முடிவு பண்ணுவோம். நம்ம காலை வச்சு தான் நிறுத்துவோம். நம்ம யாரை நம்பி? ஊஞ்சலை நம்பி உட்காரீங்களா? உங்களை நம்பி நீங்கள் உட்கார்றீங்களா?
நாம் கடவுளை நம்பி அமர்கிறோம், கடவுளை நம்பி நாம் நடக்கிறோம். வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்காது என்று சொல்லி இயேசு சொல்லவில்லை. அவர் சொன்னதெல்லாம் பிரச்சனைகள் தான். எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்கும்னு தான் சொல்கிறாரு. என்னை பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு சிலுவை தான், துன்பம் தான் சொல்கிறாரு. பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது என்று சொல்லி இயேசு ஒருபோதும் சொல்லவில்லை. ஆனால் இயேசு சொல்வது கவலைப்படாதீர்கள், விண்ணக தந்தை உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். கவலைப்படாதீர்கள். கவலை மண்ணுலக பாதுகாப்பை மையப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதை தாண்டி நாம் இறைவனுடைய பராமரிப்பை நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்படி ஃபாதர் விவிலியத்தில் இருக்கிறதுல சொல்கிறீங்க, ரொம்ப ஈஸியான காரியம். ஆனால் எப்படி நாம் வாழ்வது? பல நேரங்களில் இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறக்கூடியதாக இருக்கிறது. பாதரே பியோ, புனித பாதரே பியோ, அவரை கூட்டமாக மக்கள் போய் சந்திப்பாங்களாம், கூட்டமாக போய் கன்ஃபெஷன் கேட்பாங்களாம் அவர்கிட்ட. பாவசங்கீதம் இன்றைக்கும் அவர் செய்த பாவசங்கீத தொட்டி இருக்குது. அந்த பாவசங்கீத தொட்டியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேப்பர் மக்கள் எழுதி போட்டிருப்பாங்க உள்ளார. அவருக்கு தேவையான வரங்களை எல்லாம் அவர் எழுதி போட்டிருப்பாங்க, பாவங்களை மன்னிக்கணும்னு. ஏன்னா அவருடைய நம்பிக்கை இன்று வரை பாதரே பியோ அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடியவராக இருக்கிறார், மன்றாடக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கை அந்த மக்களுக்கு. பாதரே பியோவை மக்கள் கூட்டமாக செல்றது எல்லாம் அவர் கவலையோட, வேதனையோட, துன்பத்தோட பாதரே பியோட்ட சென்று அவரிடத்துல பேசும்போது எல்லாம் பாதரே பியோ சொல்கிற வார்த்தை இதுதான்: ஜெபியுங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், கவலைப்படாதீர்கள். இந்த 3 காரியம்தான் அவர் சொன்னது. ஜெபியுங்கள், ஜெபிக்க வேண்டும், கடவுளிடத்து மீது நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான் இன்னைக்கு கல்யாணங்களுக்கு போகிறப்ப மனைவி கணவன் அப்படின்னு சொல்லி புதுசாக கல்யாணம் ஆகிறவங்கள்ட்ட சொல்கிற ஒரே காரணம் ஜெபியுங்க, ஜெபம் செய்யுங்க. குடும்பமாக உட்காந்து ஜெபம் செய்யுங்க, 2 பேர் உட்காந்து உங்களுடைய பிள்ளைகளோட தொடர்ந்து ஜெபம் செய்யுங்க. ஜெபம் மட்டும்தான் குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஜெபம் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்பிக்கையோடு இருப்பதற்கான ஒரு வாழ்வை நமக்கு காட்டும். நம்பிக்கையோடு நாம் செயல்படுகிற போது நாம் கவலைப்படாமல் இருப்பதற்கான ஒரு வழியை நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. இதுவே என் நற்செய்தியுடைய செய்தியாக இருக்கிறது. பல நேரங்களிலே மண்ணுலக பாதுகாப்பை நாம் நாடக்கூடியவர்களாக இருக்கிறோம். மண்ணுலக பாதுகாப்பை அல்ல, இறைவனுடைய பராமரிப்பை நாம் நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறைவனுடைய பராமரிப்பை நாம் நம்பி வாழுகிற போது பியோ சொன்னது போல ஜெபித்து நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்வை நடத்தி கவலைப்படாமல் இருப்பதற்கு கடவுள் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார், நமக்கு அருளை தரக்கூடியவர்களாக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த கல்வாரி பள்ளியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமென். வாழ்வு வழங்கும் வார்த்தையை தந்தாய், உடையில் பெரிதாம் ஆவியை தந்தாய். வாழ்வு வழங்கும் வார்த்தையை தந்தாய், உண்ணும் உணவாய் உன்னை தந்தாய். நன்றி பலியாய் என்னை தந்தேன், அன்பின் தீபம் என்னில் ஒளிந்திடவே நான் அர்ப்பணிக்கின்றேன் என்னையே. அன்பின் தீபம் என்னில் ஒளிந்திடவே நான் அர்ப்பணிக்கின்றேன் என்னையே. பலியினில் கலந்திடும் வேளை இது, காணிக்கை தருகின்றேன். படைத்தவர் பகிர்ந்திடும் பந்தியிலே கலந்திட விளைகின்றேன். சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அபரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாற செய்கின்றது. ஆதலால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மகிழ்வுறும் இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உல்லையல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மையின் மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்து நாங்கள் நீதியின் வழி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளி நீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் அனைவரும் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றின் உள்ளாற்றல்களும் சராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து மகிழ்ந்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது
இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்த வலியனை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்திருளும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறை சாட்சியர், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலும் இருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல் வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சி எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். இன்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம்.
இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திரு உணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அது போல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. தாயினும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. தாயினும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. ஈன்ற தாயும் போற்றும் முந்தன் பாதம் பணிந்திடுவேன் அம்மா. இதயம் மகிழுதம்மா, துயர் கரைகள் மறையுதம்மா. உள்ளம் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.